மலையாள நடிகர் நிவின் பாலி மீது பாலியல் புகார் கூறப்பட்ட நாளில் அவர் கொச்சியில் இருந்தார் என்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. துபாயில் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண் ஒருவர் அளித்த புகாரில் நிவின் பாலி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை, உண்மைக்கு புறம்பானவை என்று நடிகர் நிவின் பாலி கூறியிருந்தார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என நிரூபிக்க எந்த எல்லைக்கும் செல்வேன் என்றும் நடிகர் நிவின் பாலி கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள இருப்பதாக நிவின் பாலி திட்டவட்டமாக கூறியிருந்த நிலையில் சினிமாவில் வாய்ப்பு பெற்று தருவதாக கூறி வெளிநாட்டில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக நிவின் பாலி மீது பெண் ஒருவர் புகார் அளித்திருந்தார். நேரியமங்கலத்தைச் சேர்ந்த பெண் அளித்த புகாரின் பேரில் எர்ணாகுளத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த சூழலில் மலையாள நடிகர் நிவின் பாலி மீது பாலியல் புகார் கூறப்பட்ட நாளில் அவர் கொச்சியில் இருந்தார் என்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. நிவின் பாலி மீதான அந்த பாலியல் புகாரில் பெண் கூறிய அந்த நாளில் அவர் அங்கு இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. ஒரு புகாரில் முரண்பாடு இருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே அவர் தன் மீதான குற்றச்சாட்டில் ஆதாரம் இல்லை, இதை பொய்யான ஒரு குற்றச்சாட்டு, இதை மறுப்பதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் என்றும் அவர் கூறியிருந்த நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது. சினிமாவில் வாய்ப்பு தருவதாக கூறி வெளிநாட்டில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக நிவின் பாலி மீது பெண் ஒருவர் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் அவர் மீது எர்ணாகுளத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் மலையாள நடிகர் நிவின் பாலி மீது பாலியல் புகார் கூறப்பட்ட நாளில் அவர் கொச்சியில் இருந்தார் என்கின்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. துபாயில் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண் ஒருவர் அளித்த புகாரில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தன் மீதான குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை, உண்மைக்கு புறம்பானவை என்றும் நடிகர் நிவின் பாலி கூறியிருந்தார். ஆதாரமற்றவை என நிரூபிக்க எந்த எல்லைக்கும் செல்வேன் என்றும் நடிகர் நிவின் பாலி கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள இருப்பதாகவும் நிவின் பாலி திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். சினிமாவில் வாய்ப்பு பெற்று தருவதாக கூறி வெளிநாட்டில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக அவர் மீது பெண் ஒருவர் புகார் அளித்திருந்த நிலையில் எர்ணாகுளத்தில் நிவின் பாலி மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. சினிமாவில் வாய்ப்பு பெற்று தருவதாக கூறி வெளிநாட்டில் பாலியல் அத்துமீறலில் நிவின் பாலி ஈடுபட்டதாக கூறப்பட்டிருந்த நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.